வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். என்ன புத்தாண்டு பிறந்துருச்சு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நற்பலன்களே நடக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, 12 ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லி புத்தாண்டு பலன்கள் சொல்லி கூட்டம் கூட்டமா போட்டுக்கிட்டு டிவிலையும் வீடியோலையும் யூடியூப் வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு நிறைய பேர் நம்ம ராசிக்கு நல்லா இருக்காதோ இந்த வருஷம், இந்த நம்ம ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குமோ இந்த வருஷம் சொல்லி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த பலன்கள்ல ஒண்ணு கூட உண்மை கிடையாது. அதை கணிக்கிற வல்லமை எல்லாம் ஜோதிட உலகத்துக்கே கிடையாது. சொல்லி கொடுத்த எனக்கே இந்த கோச்சார பலன்கள்ல 9 கோள்களும் தான் இருக்கிற இடத்துல இருந்து 4 பாவம் அல்லது 3 பாவம் அல்லது 2 ராசிக்கு நன்மை, மீதி எல்லா இடத்துக்கும் தீமை தரும் தான் சொல்லியிருக்கோம். அப்படி போட்டு பார்த்தா 9 கோள்கள்ல 5 கோள்கள் ஒரு ராசிக்கு நன்மையா இருந்திருக்கும், 4 கோள்கள் தீமையா இருக்கும். அதே மாதிரி 4 கோள்கள் நன்மையா இருக்கும், 5 கோள்கள் தீமையா இருக்கும். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இந்த பலன்களை நம்பி நம்ம ஏமாறுறதுதான் பெரிய கஷ்டம். நம்ம ஏமாறுவோம், அதுவும் சொல்லொன்னாத ஏமாற்றத்தை அடைவோம். எனவே இந்த பலன்களை கண்டு ஒரு ஜோசியம் சொல்றான்னு சொல்லி ஆகா இந்த ராசி 3 ராசியில நம்ம கோடீஸ்வரன் ஆயிடுவோம் நினைச்சு கற்பனையில வாழ்ந்துடாதீங்க. உங்க கடமைகளை செய்யுங்க. உங்க ஜாதகம் தான் உங்களுக்கு வேலை செய்யும். உங்க ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் உலகத்திலே பிறக்க முடியாது. இந்த செகண்ட்ல போன கோள்கள் அமைப்பு அடுத்த செகண்டுக்கு வராது. எனவே நீங்க தயவு செய்து என்ன நினைக்க வேண்டாம், அச்சம் கொள்ள வேண்டாம். ஆகா நமக்கு தான் இந்த ராசி இந்த வருஷத்துல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, நமக்கு கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு நினைச்சு அசம்பந்தமா இருந்துடாதீங்க. வழக்கம் போல உங்க பணியை செய்யுங்க. மேசராசினா மேசராசியில பிறந்தவங்க சாதாரணமா 65 கோடி பேர் இருக்காங்க. அதுல நம்மளுடைய தமிழகத்திலேயே 65 லட்சம் மக்கள். இந்த உலகத்திலேயே தமிழர்கள் ஜோதிடத்தை ரொம்ப விரும்பக்கூடிய அடிப்படையில ஏன் இருக்கிறாங்கன்னா, ஒரு 100 வருஷம் பொய்ய சொல்லியே இந்த ஜோதிடத்தை வளர்த்து விட்டான் ஒருத்தன், பரம்பரை ஜோசியன்னு சொல்லி ஒரு கூட்டம். அந்த அடிப்படையில எல்லாரும் நம்புறாங்க. இந்த சிலோன்காரங்களும் இந்த மலேசியாக்காரங்கள்லாம் அட்டையும் அப்பா பரிகாரம்னா உடனே செய்வோம், உடனே எல்லாம் பண்ணுவோம்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால அந்த பரிகாரங்கள் அந்த கோயிலுக்கு போட்டா நல்லா இருக்கும், இந்த சாமி கும்பிட்டா நல்லா இருக்கும், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நம்ம ஊர்ல சிவன் கோயில் இல்லாததாங்க இன்னொரு இடத்துல போய் சிவனை போய் பார்க்க போறோம். எல்லா இடத்துலயும் சிவனை பார்க்கணும்னா அந்த காலத்துல பெரியோர்கள் முடிவு பண்ணதுனாலதான் அவங்கவுங்க ஊர்ல கோயிலை கட்டினாங்க. ஏன்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கெல்லாம் போகவே முடியாதுங்க. எல்லா பக்கமும் சிவன் நிறைந்திருக்கணும்னு கட்டப்பட்ட கோயிலுங்க. அதனால எல்லாமே ஒரே சிவன் தான், எங்க வேணாலும் கும்பிடலாம், பெருமாள் கோயில்லையும் கும்பிடலாம். கோயில்ல கும்பிட்டு நமக்கு மாறிடும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு மூடத்தனத்தையும் விட்டுருங்க. இறைவணக்கம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. அது யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செஞ்சது கிடையாது. அது அதனுடைய வேலையை செய்து நம் மனதில் பயமற்று வாழ்வதற்கு இறைவன் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. எனவே அதை பலகீனமான மனம் கொண்ட நம்மளை பலப்படுத்துமே தவிர இறைவனை கும்பிட்டுட்டு நம்ம சும்மா இருந்துடக்கூடாது. அதனால அந்த சொல்லி உங்களுக்கு ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் விட்டுருங்க. எப்பயும் போல உங்களுடைய இறைவனை வணங்குங்க. எந்த ராசிக்கு நட்பலன் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை நம்பி அசம்பந்தமா இருந்துறாங்க. அதே மாதிரி இந்த ராசிகளுக்கெல்லாம் தீமையா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை ஒருபோதும் நம்பிடாதீங்க. தீமையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. உங்க தனி ஜாதகம் தாங்க வேலை செய்யும். இதை வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமா வெற்றிக்கு போகலாம். இந்த 7 நாள் சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, அத்தாசம் இந்த மாதிரி துன்பச்சனிகளையும் நம்பாதீங்க. நான் தாங்க ஜோதிட பேராசிரியருங்க. 4000 5000 பேருக்கு பட்டம் கொடுத்துருக்கேங்க, சிலபஸ வச்சிருப்பேங்க, எப்படி எல்லாம் அதுக்கு பாடம் எடுத்திருப்பேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். இதை கணித ரீதியாக அறிவியல் ரீதியாக கொண்டு வர்றதுக்கு இந்த சாதாரண ஜோசியம் உட்காந்துட்டு பணம் சம்பாதிப்பான். ஆனா இந்த உலகத்துல நிற்க முடியாது. ஏன்னா பொய்ய சொன்னவங்க எத்தனை நாள் உலகத்துல நிக்க முடியும்? அவங்க வாழ்ற வரைக்கும் நிக்கலாம். அதுக்கப்புறம் எத்தனையோ பொய் சொன்ன ஜோசியெல்லாம் காணாம போயிட்டான் டிவி வந்தப்ப எல்லாம்.
டேப்பா வாஸ்து சாம்ராட்டுமா, நவரத்தின சாம்ராட்டுமா, எல்லா சாம்ராட்டுகளுமே எங்க போனாங்கன்னே தெரியல. அது மாதிரி இந்த உலகத்துல பொய்யை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மனித ஜோதிடர்கள்ல நீங்க நம்ப வேண்டியதில்லை. வருஷ பலன்கள் பொய், குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி பலன்களும் பொய், அனைத்து பலன்களும் பொதுவாக சொல்லக்கூடிய ராசி பலன்கள் 100% பொய். எனவே அதை கண்டு நாம அச்சப்பட வேண்டியதில்லை. அதனால பயப்படாதீங்க. ஒரு மன தேற்றம் தானுங்க. இந்த வருஷமாவது நல்லா இருக்கும்னா அதெல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லா நாளும் நல்லா இருப்பீங்க, எப்பவுமே நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டினுடைய நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். நன்றிங்க.